Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நவராத்திரி ஸ்பெஷல் நெய் அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு பனியார கல்ல செஞ்சிருக்கேன். நீங்க இதையே ஆயில்ல கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு panல 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏனா இதல தூசிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் பனானாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சைஸா இருந்துச்சுனா 2 பனானா எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு தேங்காய் ஆட் பண்றேன். நான் இன்னைக்கு தேங்காவை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஆட் பண்றேன். நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருந்த பனானாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த வெல்லப்பாகு அதையும் உள்ள சேர்த்துருங்க. பிரவுன் சுகர், வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு, 2 ஏலக்காய் ஆட் பண்றேன். நான் இன்னைக்கு வெள்ளை எள் சேர்த்திருக்கேன். நீங்க வெள்ளை எள், கருப்பு எள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இத நல்லா mix பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருந்துச்சுனா வாட்டர் கூட சேர்த்துக்கோங்க. பனியாரக்கல் நல்லா சூடானதும் ஒவ்வொரு குழியிலயும் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நிறைய சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ மாவை ஒவ்வொரு குழியிலையும் 3/4 வாசி அளவு நிரம்புற மாதிரி ஊத்திக்கோங்க. ஒரு டைம் நெய் ஆட் பண்ணா போதும். நம்ம திருப்பி விடும்போதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. ஒரு 2 மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வேகட்டும். ஒரு சைடு வெந்திருச்சு. இத திருப்பி விட்டுறலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்திருச்சு. எடுத்து பார்ப்போம். அவ்வளோதான். சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான நெய்யப்பம் ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.